சும்மா தான் ரெடி பண்ணி உங்களுக்கு இல்ல நான் கேட்ட ஒன்றும் முடியல சார். நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு இதுவாயிடுச்சுன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த ஃபங்க்ஷனிங் பண்ணாங்க ஸ்டாப் பண்ணி தானே கொண்டு போயிட்டு கரெக்டா வண்டி ஸ்டாப் பண்ணல, வண்டி ஸ்பீடாக இருக்கும் போனார் டோர் சாப்பிட்டு வண்டி கேமரா ஸ்பீடாக தான் அப்படி சொல்லுவேன் அவர் ஓட்டுலாம் சொல்றாரு, ஓட்டுல கையில் சொல்றாரு ஓட்டுலாம் சொல்ல என்ன பண்ணுவோம் நிப்பாடி தான் ஓட்டு வந்தாங்க. சரி ஒரு ஃபங்க்ஷனிங் பண்ணுவோம், எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. நான் இப்போ கரெக்டாக கேட்குறேன், நாலேஜ் இல்லாத அவங்க தங்கச்சி நாலேஜ் இல்லாதவங்க அதை வந்து ஏமாற்றி இதே நாலேஜில் 4 செகண்ட் உட்காந்துருந்தேன்னா நான் கேட்கும் போது அவங்க மாட்டிருக்காங்க. ஓட்டு வந்து தான் எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஓட்டு இல்லாதனால தான் இங்கே ஏறலாம். உங்களோட 108ஓட கவனக்குறைவுனால தான் ஒரு உயிரிழப்பு ஏற்படும். இப்போ வந்து மாற்றி தகவல் எதை பேசணுமே, நம்ம அரசாங்கத்தை கெட்ட வளர்க்கணுமே, நம்ம பணி செய்ய ஊழியர் நம்ம வேலை பேசுறது ஐயா நான் வந்து உங்க மேல குறை சொல்லுவேன். நீங்க நீங்க யாருன்னு தெரியாது. இப்போ போட்டு இல்லைன்னா இப்போ என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க உங்கள் டீமு நான்ஸாக சீனியர் மாட்டி போட்டு ஃபங்க்ஷனிங்க போய் இப்போ என்கிட்ட காமிங்க. அதான் அவ்வளோ தெரியும் சார் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன த்ரில்லு போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஃபங்க்ஷன் சார் ஒர்க் ஷாப் புரியல சார் சொல்லுங்க. ஒர்க் ஷாப்க்கு ஒரு ஒர்க் ஷாப் சொல்லியிருந்தாங்க, அதுதான் அமைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடுவில் அது எப்படி நான் வண்டியில் கேமரா இருக்குது, வண்டியில் ஜிபிஎஸ் கேமரா இருக்குதா, வண்டியில் என்ன நடக்குது, சரி வண்டி ஜிபிஎஸ் அதான் சொல்லுங்க. ஜிபிஎஸ் இருக்கலாம், கேமரா இருக்கா வண்டியில், கேமரா இருக்கணும், கேமரா இருக்கா வண்டியில் வந்து ஒரு ஒன் டைம் என்ன சொல்லுங்க. ஒரு அவசர எதுக்கு அவசரம் உயிர் காக்க. அப்போ அவசரம் உயிர் காக்கிறதுக்கான அந்த ஆக்சிஜன் முக்கியமான அதில் இருக்கணும். அது இல்லை. அவங்க தப்பா தான் சொல்றேன். நான் கூட பேசுனேன், நான் தான் புக் பண்ணேன், நான் தான் புக் பண்ணேன், அந்த ஸ்டாஃப்கிட்டே பேசினேன். அவங்க ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஏற்றும் போது நான் தான் ஏற்றேன். அவங்க எப்படி ஏற்றினா கடலூர் கிளினிக்ல ஆட்டோவில் கூட்டின்னு வந்து 108 வந்தது பிடிசி பஸ் ஸ்டாண்ட் வர சொன்னாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்டாங்க. நாங்கள் இப்போ பிடிசி ஒரு கிளினிக்கில் இருக்கோம் அப்படின்னா, சார் நீங்கள் பிடிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க சார், அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆட்டோவில் பேஷண்ட்டை கூட்டின்னு வரேன். அவர் என் கையை பிடிச்சின்னா ஆம்புலன்ஸ் நான் ஏற்றுறேன். அவர் வந்து அன்கான்சியஸா அடக்க முடியாதவா அவர் வரல, அதை கொஞ்சம் நடந்து தான் வந்து ஏறி வந்து சரிங்களா. பிரீத்திங் இஷ்யூ இருக்கா, அதெல்லாம் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு, 500 மேலே இருக்குது, மூச்சு சிரமமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வந்துட்டாங்க. கண்ணகிரி மியூசியத்தில் வந்துட்டாங்க. அவங்க லேட் பண்ணாங்க. நான் சொல்லுவேன் வந்து பிரச்சனை இல்லையே, ஓட்டு இல்லாத ஆக்சிடென்ட் கொண்டு வந்து அவன் இந்த மாதிரி உயிருக்கு கொண்டாடி தான். நான் சொல்றேன் எக்ஸிடென்ட் எல்லாமே நீங்க பாருங்க. சவுத் சென்னை அதனால நீங்க பாருங்க சவுத் சென்னை நான் நல்லா